நேற்று மாலில் ஒரு பொண்ணோட ஒன்று பார்த்தேன். அது ஏஐயா இருக்கும்பா. பார்த்தேன்னு சொன்னேன். அது ஏஐ தான்ப்பா. டேய் நான் பார்த்தேன்டா. இப்போ அது ஏஐயில் எடிட் பண்ணி யாரோ போட்டிருப்பாங்க. அதான் நீ பார்த்துருப்ப. லைவா அது நேற்று பக்கத்து வீட்டு ஆண்டி வீட்டு வாசலில் அவங்க செப்பலை பார்த்தேன். இந்த மாதிரி செப்பலை வேறு யாரும் வச்சுருக்கலாம் இல்லையா? இல்லை சந்தேகப்பட்டு தான் நான் உள்ளே போய் பார்த்தேன். ஆனால் இல்லை அது ஏஐ தான் இருக்கும். நீ சொல்ல கேட்டதா ஏஐ தான். நம்புறீங்களாப்பா? ஆமாடா. அதான் ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு அபரிதமாக வந்துட்டுருக்கா. அதான் பார்க்கவே டேஞ்சராக இருக்குடா. டேஞ்சர் தான். கரெக்டு தான். கமெண்ட் பாபம் அவன் பொருளை எடுத்து அவனே போடணும். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறோம். ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்காரு, திருப்பாச்சி படத்துல மாதிரி நடிக்க சொல்லியிருக்காரு. அவருக்காண்டி வீடியோ இந்த பாருங்க. நீ செஞ்சா கொலை, நான் செஞ்சா பதம். எந்த தாயில அவனை நடிக்க சொன்னது? அவனை பார்த்தா செருப்பல் அடிக்கணும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஓடுகிற தண்ணியில உரைச்சி விட்ட சந்தனத்தை யார் பாது ராசா? வாங்குங்கள் விளையாடலாம். மாப்பிள்ள மரவுல இருந்து சோழி முடிச்சு. இது நமக்கும் இருக்கும். ஏதோ கொலை பண்ண மாதிரி பார்ப்பாங்களே. இந்த கடையில விட்டுட்டு வேற கடையில வாங்கினான். நாங்க என்னடா கொலையடா பண்ணாங்க, இவங்களை எப்படி பாக்குறாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ஒரு பிஜிஎம் இல்ல, கதையே மாத்திட்டீங்கள்டா. இல்ல இந்த மாதிரி பிஜிஎம் போட்டு தான்டா எங்களை கிட்டவன் ஆக்கிட்டான். எங்கே சொல்ல போறாங்க. A few moments later. உனக்கு தேவையா? பேசாம உண்ட பாட்டுக்கு போயிருக்கணும். இது என்ன யாருக்காக இந்த நிமிஷம் எல்லாம் பண்ணானே? சோழமுத்தா போச்சா, காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. கவட்டியில கழிய விட என்னடா செய்ற? டெக்னாலஜி பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சரி, कभी कुछ न करके भी देखो. Eat 5 star, do nothing. அந்த சண்டைக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு போறானே. செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி.
நல்ல பேர் அப்படி என்ன சரக்கா இருக்கானது இல்லை செம்ம போதியா இருக்கான். ஒரு பாட்டிலுக்குள்ள காதல், வீரம், சோகம், பைத்தியம், டிராஜடி இத்தனையும் வச்சிருக்கான். இத முதல்ல கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். போறான் பாரு, ஒரு ரூபாய் கூட பிரயோஜனம் இல்ல. எப்பா பாரு வண்டி எடுத்து இங்க சுத்திட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் மூட்டு வீட்டுல இருந்தா என்னவா? அங்கங்க பசங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இது பாத்தியா, வீட்லயே உட்காந்து போன் ஒண்ணு இருக்கு. இதுக்கு ஒழுங்கா ஆன்லைன்ல ஏதாவது கோர்ஸ் அது பண்ணலாம், லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பாத்தியா, அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாரு, தேவையில்லாம உட்காந்து ஆன்லைன் கோர்ஸ் வச்சுருக்குது. இதுக்கு ஒழுங்கா வெளியே ஏதாவது வேலைக்கு போலாம்ல, அவங்க அப்பா வச்சு பிரயோஜனமா இருக்கும். பாத்தியாத, அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. இவன் 5க்கு 10க்கு வேலைக்கு போயின்னு இருக்கான். இப்படி இருக்கிறதுக்கு சத்தியா போயிடலாம். சாவுற வயசாடா இவனுக்கு, இப்படி அல்ப ஆயுசுல போயிட்டான். இன்னும் லைஃப்ல பாக்கணும் எவ்வளவோ இருக்கு. நான் எனக்கு மட்டும்தான் இப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா எல்லாருக்குமே இப்படி தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்?